ஹாய், இப்போ நம்ம டெல்லி ஏர்போர்ட்டில் இருக்கோம். T3 டெர்மினலில் தான் லேண்ட் ஆகிருக்கோம். ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் நம்ம தரையிறங்கியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டெல்லி ஏர்போர்ட் T3லேருந்து நம்ம T1க்கு நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒரு ட்ராவல் வீலாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ டெல்லியில் யாரெல்லாம் வந்துட்டு ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் வரீங்களோ, விஸ்தாரா ஃப்ளைட்டில் வரீங்களோ, ஸோ ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இது எல்லாமே வந்துட்டு T3 டெர்மினலில் தான் தரையிறங்கும். உங்களுக்கு சப்போஸ் இங்கேருந்து T1 டெர்மினலில் உங்களுக்கு வேறு ஒரு கனெக்ஷன் ஃப்ளைட் இருந்தது அப்படின்னால் நீங்கள் இங்கேருந்து ஒரு ஷட்டில் பஸ் பிடிச்சிட்டு அங்கே போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் டாக்ஸி புக் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு உங்கள் கனெக்டிங் ஃப்ளைட்டுக்கு நீங்கள் கையில் போர்டிங் கார்டை வச்சுருப்பீங்க. அந்த போர்டிங் கார்டை நீங்கள் ஷட்டில் பஸ் கவுண்டரில் காமிச்சிங்க அப்படின்னா அதை வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக ஷட்டில் பஸ்ஸில் ஏறி ஃப்ரீ காஸ்ட்டில் நீங்கள் T3லேருந்து T1க்கு ட்ராவல் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு வே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெல்லி ஏர்போர்ட் T3 ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்துட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு ஷட்டில் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கு பார்த்தீங்களா, கரெக்டாக வந்துட்டு கவுண்டர் நம்பர் 11. ஸோ இந்த கவுண்டர் நம்பர் 11 கிட்ட வந்துட்டோடனே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பஸ்ஸு நிற்கும். அந்த ஷட்டில் பஸ்ஸில் ஏறிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு T3லேருந்து T2க்கு போவோம். இதுக்கு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸோ மறுபடியும் அங்கேருந்து T2லேருந்து T1க்கு போகும். ஸோ நம்ம வந்த மந்த் பார்த்துட்டிங்கன்னா டிசம்பர் மந்த், அதனால தான் வந்துட்டு செம பனியாக இருக்குது. வெளியில் நல்லாவே நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம T3லேருந்து T2 டெர்மினலுக்கு வந்துட்டு நம்ம ஷட்டில் பஸ் கொண்டு வந்து விட்டுருச்சு. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா T2 டெர்மினல். ஸோ இங்கேருந்து சில பேர் மக்கள் வந்துட்டு பஸ்ஸில் ஏறுவாங்க. அவங்க வந்துட்டு T2லேருந்து T1க்கு போயிட்டுருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பஸ்ஸில் உட்காந்துருக்கோம். ஸோ மறுபடியும் நம்ம பஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு T2லேருந்து T1க்கு போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு T2லேருந்து T1 போகிறதுக்கு மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். இதே T3லேருந்து T1க்கு போகணுன்னா மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் வந்துட்டு அங்கே இந்த டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு சப்போஸ் கையில் வந்துட்டு எந்த ஒரு போர்டிங் கார்டும் இல்லை அப்படின்னா ஒரு 25 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஒரு சின்ன ஜெர்னிக்கு. ஸோ 25 ருபீஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க பெர் பேசஞ்சருக்கு அப்படின்னா T3லேருந்து T1 கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதே மாதிரி T2லேருந்து T1க்கு வரணும்னா அதே 25 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ T1 ஏர்போர்ட் பில்டிங்க்கு வந்துட்டு மறுபடியும் நீங்கள் அங்கேருந்து அரைவல் செக்ஷனுக்கு போகணும் அப்படின்னா அதே பஸ் வந்துட்டு உங்களை அரைவல் செக்ஷன் கொண்டு வந்து விட்டுரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டிபார்ச்சர் போகும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அரைவல் போகும். ஸோ இந்த T1 டெர்மினலுக்கு முன்னாடி வந்துட்டு ஏர்போர்ட் ஹோட்டல்லாம் இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஃப்ளைட் பிடிக்கிறீங்களோ அந்த ஏர்போர்ட் ஹோட்டல் தங்கிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு T1 டெர்மினல் பில்டிங்கோட அரைவல் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நான் தெளிவாக ரிப்ளை பண்ணுறேன்.